இது வெளிநாட்டில் வேலை தேடும் அன்பு சொந்தங்களுக்கான பதிவு இது. சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் வீட்டு வேலை செய்வதற்காக, அதாவது தோட்ட வேலை, வாகனம் ஓட்ட உதவி புரியும் அந்த ஹவுஸ் டிரைவர் வேலை, இது போன்ற வேலைகளுக்கு வருபவர்கள், நான் முன்னாடி ஒரு வலைவழித்தளம் வைத்திருந்தப்போ அதில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அந்த தளம் இல்லை, அதுவும் யாரும் பகிரவில்லை, அதிகமாக யாரும் பார்க்கல. இப்போ நான் சொல்றது என்னன்னா, ஒரு காலத்துல நாங்கெல்லாம் வர்ற டைமு 1300 1400 ரியாலு ஊதியத்துக்கு வந்தோம், சம்பளத்துக்கு வந்தோம். இப்போனா இவ்வளவுக்கு பொருட்களோட விலையும் இல்லை, ஓரளவு நம்மளால பெரிய அளவு சம்பாதிக்க முடியலாலும் நம்ம கடன்களை கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இந்த காலத்துல பொருட்களோட விலையும் அதிகம், சாப்பாடு செலவும் அதிகம், நம்ம இதர செலவுகளும் அதிகம். இப்படி இருக்கிறப்போ அந்த 1300 1400 சம்பளத்துக்கு நீங்க ஊர்ல இருக்கிற கஷ்டத்துக்கு இங்க வாரீங்க. இங்க வந்து இந்த வீட்டு வேலைன்றது அவங்க, நீங்க இப்ப வாகனம் ஓட்டுறதுக்கு வாரீங்கன்னா அந்த வேலையை மட்டும் கொடுக்க மாட்டாங்க, வேலைகள் வேறையும் கொடுப்பாங்க அவங்க. அதே மாதிரி செலவங்களுக்கு சமைக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேலை இருக்கும். வீட்டிலேயே இருக்கிறதுக்கு கூட ஓய்வு கூட இருக்காது. அந்த மாதிரி வேலை இருக்கிறப்ப நீங்க இந்த 1300 1400 சம்பளத்துக்கு வாரது உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஆனா நீங்க உணவகங்கள்ல தான் சாப்பிடுற மாதிரி இருக்கு, அதாவது ஹோட்டல்ல தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டு வாகனம் ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஓய்வு கிடைக்காது. இரவுல, பகல்ல இல்ல, பகல்லையும் வெளியே தான் இருப்பீங்க, இரவுல சொல்றேன். அந்த மாதிரி புதுசா வேலைக்கு வரவங்க குறைஞ்சபட்சமா ஒரு 1600 ரியாலாவது நீங்க கேட்கணும். நான் இப்ப சவுதி அரேபியால இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், சவுதி அரேபியாவில் வர நினைக்கிறவங்களுக்கு சொல்றேன். இந்த ஹிந்திக்காரங்க அவங்களுக்கு பத்தும், ஏன்னா அவங்க வேற வேலையெல்லாம் செய்ய போவாங்க. நம்ம அது பயந்துட்டு போக மாட்டோம். நம்ம அப்படி போனாலும் நம்மளை போலீஸ்காரங்க பிடிச்சாங்கன்னா நமக்கு பிரச்சனை வரும், அதனால நம்ம போக மாட்டோம். அப்படி இருக்கிற இடத்துல நீங்க ஆரம்ப சம்பளமா 1600 ரியாலாவது கேட்கணும். ஏன்னா எப்படியும் சாப்பாடு அவங்க கொடுக்க மாட்டாங்க, புரியுது? அது சில வீடுகள்ல இணையம், அதாவது இணையம்னா நெட்டு கூட கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் அதையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிறப்போ நீங்க 1300 1400 சம்பளத்துக்கு இப்போ வந்துட்டு இருக்கிறீங்க, பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு. பிரச்சனைனா இங்க இந்த வேலைகளுக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகள் தான் வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு, வேலைகள் கஷ்டமா இருக்குன்னு நிறைய பேரு சொல்றத கேட்கிறப்போ, இல்ல நாங்க ஊருக்கு போறோம், இந்த சம்பளத்துக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு அவங்க சொல்றத கேட்கிறப்போ நமக்கு வருத்தமா இருக்கு. அதனாலதான் இந்த பதிவு. ஒண்ணு சிந்திங்க, நம்ம ஊர்ல கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த யாருக்கிட்டையாவது வாங்கி கடனை வாங்கி நம்ம இங்க வாரோம், வந்துட்டு நமக்கு வேலை செட் ஆகலைன்னா அது நமக்கு தான் நஷ்டம். அதனால குறைஞ்சபட்ச சம்பளம் ஒரு 1600 ரியாலு கேளுங்க. 1600 ரியால்ல இருந்து கேட்டாதான் உங்களுக்கு சாப்பாடு செலவு, அந்த இதர செலவுகளுக்கெல்லாம் போயிட்டு நீங்க ஒரு துச்சமான காசை ஊருக்கு அனுப்ப முடியும். இத நீங்க ஒண்ணு பகிருங்க. புதுசா வெளிநாடு வர